மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு ஆடியோ ஒன்று எல்லா ஊடகத்திலையும் அந்த ஆடியோ வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் பேரம் பேசுவது போன்ற ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு என்னையும் பேரம் பேசுவதற்கு முயற்சித்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவுடைய ஆட்கள் தான் என்னை பேரம் பேசுனாங்க. 50 கோடி ரூபா வரைக்கும் தரானாங்க, ஒத்துக்கலைன்னா உன் காரை நாங்கள் லாரி ஏற்றி கொண்டுருவோன்னு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டுட்டு அதில் பேசியவர் ஒரு தியேட்டர் ஓனர்னு சொல்றாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன உண்மையிலேயே இந்த ஆடியோவில் என்ன பேசினாங்க, உண்மையிலேயே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ யோகி சிகாமணியா, அவர் சொல்வதெல்லாம் உண்மையா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை நம்ம எழுப்ப போகிறோம். அதற்கு விடை யார் சொல்ல போகிறா அப்படின்றத தெரியல. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தேடி தேடி நம்ம மக்களுக்கு சொல்லுவோம், கேள்விகளை முன்வைப்போம், பதில்கள் கிடைக்குதான்னு காத்திருப்போம். சரவணன், இந்த எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் டக்குன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்படி அந்த டக்குன்னு எப்படி சொல்கிறதுனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் கதறி பேட்டி கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க. என்னை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க, எனக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எம்எல்ஏ வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், அதை நம்பி 2 பேர் என்னை காரில் கூட்டு போய் எம்எல்ஏ சொல்லி தான் என்னை அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அவருக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் பகீர் குற்றச்சாட்டை வைத்தார். பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. கடைசியில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அந்த பெண் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது சம்பந்தமா 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த சரவணன் யாருன்னா ஆதவுடைய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஆதவ் யாருன்னு தெரியும்ல? இப்போ போலீஸ் கொலை பண்ணிச்சின்னு சொல்லிட்டு பேசி சர்ச்சையில மாட்டியிருக்காருல்ல. இதெல்லாம் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப தெளிவாக செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால டக்குன்னு கரண்ட்ல என்ன இஷ்யூல சிக்கிறாங்களோ அதை சொல்றேன். ஆதவ்ன்றவர் முன்னாடி லாட்டரி வித்தாரு, அவங்க குடும்பம் லாட்டரி குடும்பம், லாட்டரியில மோசடி பண்ணவங்க, கேரளால கேஸ் இருக்கு, பல கோடி ரூபாய் அவங்க அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் மாட்டியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாலாம் இப்ப புரியாது. கரூர்ல 41 பேரை சாவடிச்சது போலீஸ்ன்னு சொன்னார் இல்லையா ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் தான் இந்த ஆதவ். அவர் கொஞ்சம் வழக்கத்துக்கு மேல வளர்ந்து கெட்டு போயிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி வாய் துடுக்கா ரொம்ப பேசினா அப்புறம் அவங்க எப்படி உருப்படியா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? கெட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். ஆக வாயால கெட்டு போற ஆள் யாருன்னா அது ஆதவ் தான். அந்த அமைச்சருடைய அடியாள்ல ஒரு ஆள் தான் இந்த சரவணன் சொல்றாங்க. இந்த சீட்டே யார் வாங்கி கொடுத்ததுன்னா ஆதவ் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் ரசிகர் மட்டத்திலையும் கிடையாது, ஒரு இழவுலையும் கிடையாது. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா 3 சீட்டு 4 சீட்டுன்னு லாட்டரி வியாபாரத்தை ஓட்டிட்டு இருக்காருன்னு பல செய்திகள் வந்துருச்சு, பல பரபரப்புகள் வந்துருச்சு. ஆனா அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவே இல்லை. இப்ப இந்த பாலியல் புகார் கூட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு கூட அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. எதிர்கட்சி அவ்வளவு பேசி போராட்டம் நடத்தி கூட எந்த நடவடிக்கை எடுக்காம நம்ம மௌனசாமியார் சோசப் விஜய் இருக்கார்ல, சோசப் விஜய், அவர் மௌனசாமியாரா யார் மேலேயும் எடுக்க மாட்டார் நடவடிக்கை. ஏன்னா எடுத்தா அவங்க திருப்பி கேட்டா என்ன பண்றது, காரி துப்பிடுவாங்கல்ல. ஏன்னா இவரே அந்த மாதிரி தானே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேலை நான் சொல்லி தான் என் வாயால நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதான் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. யாருன்னா இந்த சரவணன் எம்எல்ஏ. பேசுகிற நபர் என்ன பேசினார் அந்த ஆடியோ நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இனி அந்த ஆடியோவில் எந்த இடத்திலும் திமுக வார்த்தையே வரல. நீங்க ஆட்சியை மாத்துங்க, இப்ப மிமிக்ரி பண்ணி ஆயிரம் விஷயங்களை விடலாம். அது ஏன்டா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வெளியிடுறாரு? ஏன்னா ஏற்கனவே ஒரு குதிரை பேரம், ஆட்சி கவிழ்ப்பு, அந்த பஞ்சாயத்து புண்ணாக்குன்னு ஒரு 9 பேரை கைது பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் தம்பியும் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க ஆஜர் ஆகல. எங்க இருக்காங்கன்னு தெரியல, தலைமறைவா இருக்காங்க. இப்போ சிக்கல் யாருக்கு அதிகமா இருக்குன்னா செந்தில் பாலாஜிக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, சிக்கல் விஜய்க்கு தான் இருக்கு. சோசப் விஜய் இருக்காருல்ல, நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க சோசப் விஜய், இவருக்கு தான் சிக்கல் மேல சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கலை உண்டாக்குனது யாரு? செந்தில் பாலாஜினா இல்ல, அசோகா அவர் தம்பி அசோகா அவரும் இல்லை. யாரா உருவாக்குனதுன்னா இந்த வளர்ந்து கட்ட ஆதவ், வாயால கெட்டு போன ஆதவ் தான். இவர் சும்மா இருக்கிற இதை எடுத்து ஊதி விட்டார்.
கரூர்ல 41 பேரை சாவடிச்சது போலீஸ்ன்றாரு. ஏற்கனவே இவங்கெல்லாம் யாரு? குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அந்த 41 மரணத்துக்கு இவங்க தான் காரணம்னு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் அந்த ஊருக்கு போறேன், நான் அவங்களுக்கு வேலை கொடுக்க போறேன், நான் நலத்திட்ட உதவி கொடுக்க போறேன், நான் ஆணி பிடுங்க போறேன், நான் பிடுங்க ஆணியை நடப்போறேன், நான் இங்க இருந்து பிடிங்க அங்க நடப்போறேன், அதெல்லாம் செய்ய முடியாது. இது மாதிரி எதுவுமே இல்லாம போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. நான் முதலமைச்சருங்க, எல்லா ஊருக்கும் போற மாதிரி நான் கரூருக்கும் போனேன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த இறந்து போனவர்கள் இன்றைக்கு வழக்கு சிபிஐல இருக்கும்போது இவர் போவது நல்லதல்ல அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ கரூர் விசிட்டே கேன்சல் ஆயிடும் போல இருக்கு. அதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அது இந்த வாயால வடை சுட்ட ஆதவ் தான். இப்ப அந்த விஷயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரூருக்கு ஒரு போறதுக்குள்ள செந்தில் பாலாஜி உள்ள வைக்கணும்னு ஒரு கதை கட்டினாங்க. அந்த கதையில அந்த ஊத்தங்கரை இளையராஜான்னு ஒருத்தர் ஆள்மாறாட்ட எம்எல்ஏ, அப்படிதான் அவருக்கு இனிமே அடையாளம் வைக்கணும் போல இருக்கு. ஏன்னா தாவேகா சொன்ன வேட்பாளர் வேற, பிஃபார்ம் ஏஃபார்ம் கொடுத்து அவருக்கு எலெக்ஷன்ல நின்ன வேட்பாளர் வேற, மாற்று வேட்பாளரை நின்று அவர் ரிஜெக்ட் பண்ண ஆளு வேற, கடைசியில ஜெயிச்ச ஆளு வேற. ஆக இதுல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இளையராஜா அதிமுகவுல இருந்து தாவி குச்சி தப்பி வந்தவர், அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு இங்க வந்தவர். யோகி சிகாமணி எல்லாம் இல்ல, நேர்மையாளர் எல்லாம் கிடையாது. அவரே எப்படி உள்ள வந்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போது வரைக்கும் இவ்வளவு சர்ச்சைக்கு பிறகும் அந்த தாவேக்காவுடைய வெப்சைட்ல வேட்பாளர் அறிமுக லிஸ்ட்ல அந்த குமரவேல் பேர் தான் இருக்கு, இளையராஜா பேர் இல்லை. அவரை வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்ண பார்த்தாங்க. எப்படின்னா ஒரு பொய்யை பரப்பி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி அதற்கு ஆட்களை பிடிச்சி இவங்களால் தான் என்ன வேலை பேச இவங்கெல்லாம் முயற்சி எடுத்தாங்க. இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு உத்தரவிட்டது செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட்டு உதயநிதிக்கு உத்தரவிட்டது ஸ்டாலின் அப்படின்னு அப்படியே ஒண்ணா கொண்டு போலான்னு பார்த்தாங்க. ஆனா இவங்க போட்ட பிளான் எதுவும் சொதப்பல், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப சிக்கனவங்க யாருமே நேரடியாக திமுகவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, ஒண்ணு கூட இல்லை. வாட்ஸ்அப் ஷாட்ன்றாங்க, லாபியில உட்காந்து பேசுற வீடியோ இருக்குன்றாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்றாங்க. ஆனா எதையாவது ஒண்ணு கோர்ட்ல கொடுங்கயானா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஊடகத்துல சொல்ல வேண்டாம், கோர்ட்ல கொடுங்கயானா கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு பத்திரிகை செய்தி ஒண்ணு வெளியிட்டாங்க போலீஸ். ஆனா போலீஸ் வெளியிட்ட மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு பத்திரிகை செய்தி போலீஸுடைய பேர்ல வெளியில வருது. அந்த பத்திரிகை செய்தி யார் வெளியிட்டது? நம்ம அந்த காவல்துறையுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தா அந்த பத்திரிகை குறிப்பே இல்லை. அதுல அரசியல் கருத்தெல்லாம் இருக்கு. இதுவரை காவல்துறை அப்படிலாம் அரசியல் கருத்து வெளியிட்டதே கிடையாது. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, எவன் அதை வெளியிட்டான்னு தெரியல. ஊடகங்கள் அதை வச்சு பெருசா பேசிச்சு. அதுவும் ஈடுபடலையா, அதுவும் சொதப்பலாயிருச்சு, பல்ல காட்டிடுச்சு பிளான். என்னடா இது என்ன பண்ணலாம், அப்ப போடுறா பிளான் பி, அதை எடு அப்படின்னு கையில் எடுத்துக்கிறது அந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணனோட பஞ்சாயத்து. ஏன்னா சரவணன் மேல ஏற்கனவே அந்த பாலியல் பொம்பளை சமாச்சார கேஸ் வேற மாட்டியிருக்காரு. அது இன்னும் விமர்சனத்துக்குள்ளேயே அவர் மேல காரி துப்பிட்டு இருக்கானுங்க எல்லாரும். விஜய்க்கு அது ஒரு பெரிய நெருக்கடி, சோசப்பு விஜய்க்கு அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு, அவமானமா இருக்கு. அப்ப இந்த வேறு கட்சியில இருந்து வந்தான் பாருங்க, இவனுங்களை தான் இவர் பயன்படுத்துறாரு. அப்போ சீட்டு கொடுத்த போதே எதனா ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பாரு போல இருக்கு, நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நீங்க எங்களுக்காக வேலை செய்யணும். அந்த அடிப்படையில இப்ப சோசப் விஜய் கேட்டுக்கொண்டதன் பேர்ல ஊத்தங்கரை இளையராஜா திடீர்னு தாவி குச்சி தப்பி வந்தவர் என்ன வேலை பேசுறாங்கன்னு திமுக மேல பழி போட பார்த்தாரு. அது நடக்கல. செல்ஃப் எடுக்காம அப்படியே முக்கிட்டு இருக்குது அந்த வண்டி, அங்கேயே புறப்பட்ட இடத்துல நிக்குது. தள்ளி விட்டு பாக்குறாங்க, வேலை நடக்கல. இப்ப செந்தில் பாலாஜி கைதாவாரா, அவரை பிடிக்க போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க வெறி கொண்டு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவங்க தம்பி முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதோட விசாரணைக்கு போலீஸ் கால அவகாசம் கேட்டிருக்கு, அவர் கேட்ட விஷயம். அதே மாதிரி அவர் லுக் அவுட் நோட்டீஸ் எதிர்த்தும் அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. இது ஒரு பக்கம் தனி ட்ராக்கா போயிட்டு இருக்கு. நம்ம போட்ட பிளான் சொதப்பலாயிடுச்சு. ஆதவுக்கு செம டோஸ். நீ வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா, எதையாவது பேசி தொலைக்கிற, பெரிய தலைவலி, உன்னால எனக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு பெரிய சிக்கலுக்குள்ளாகி இப்ப உள்ளுக்குள்ளேயே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதவ் என்னன்னா திட்டம் போட்டு எப்படியாவது விஜயை மாட்டி விட்டுட்டு, அது சோசப்பு விஜயை மாட்டி விட்டு முதலமைச்சரை அவரை உள்ள அனுப்பிட்டு நம்ம ஆயில்லாம முதலமைச்சரான்னு நினைக்கிறாரு. ஆனா இவருக்கு தெரியல, முதலமைச்சர் சோசப் விஜய் சிக்கினார்னா பின்னாடியே அடுத்து ஆதவ், அடுத்து புசி ஆனந்த், அடுத்து நிர்மல்குமார்னு வரிசையா போய் 1 2 3 எண்ண வேண்டித்தான். ஏன்னா கொஞ்ச நஞ்சமா செஞ்சிருக்கீங்க, அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த முதல் பிளான்
சக்சஸ் ஆகலை, பெருசா வெடிக்கலன்னு பிளான் பியை எடுத்துன்னு வந்து உள்ள போட்டு, அந்த பிளான் பி தான் வைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் சரவணன் பொம்பளை கேஸ்ல சிக்கியிருக்காருல்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. சரி, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. நமக்கு ஏற்படுகிற கேள்வி மட்டும் முன் வச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். ஒரே கேள்விதான். உங்களுக்கு ஒருத்தர் ஆடியோவில் பேசினார், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆடியோவில் பேசினார்னா பேசுறாரு இல்லையா, அவர் எந்த நம்பர்ல பேசினார் தெரியும். இன்னைக்கு போன் நம்பர்ல பேசும்போது அந்த போன் நம்பர் சார் இன்னார் தான் பேசியிருக்காங்க, இதை பாருங்க ஆடியோ என்கிட்ட இருக்கு, அவரை பிடிச்சி விசாரிங்க, அவரை கைது பண்ணுங்க, அவர் இந்த தேட்டர் ஓனரா இருக்கார், தேட்டர் வச்சிருக்கார் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதானே சொல்றீங்க. அப்ப அவர் மீது இதுவரை ஏன் புகார் கொடுக்கல? வெறி கொண்டு ஓடி போய் ராத்திரி 2:30 மணிக்கு ராஜேஷ்னு ஒருத்தரை பிடிச்சாங்கல்ல, செந்தில் பாலாஜி தான் ஆட்சியை கவுடுக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்துற ஒருத்தரை, தினமுகம்னு ஒரு பத்திரிகை நடத்துற ஒருத்தரை, இது இத்தனைக்கு தாவேக ஆதரவாளர் அவர், அவரை தூக்கின்னு போய் கொத்தா தூக்கின்னு போய் 2 நாள் கழிச்சு ரிமாண்டு காமிக்கிறீங்களே, கைது காமிக்கிறீங்களே. கண்ணுக்கு தெரிய குரல் கேட்குது, காதல கேட்குது குரல், ஆடியோ பேரம் பேசுற கணக்கு 50 கோடி தரேன்னு பேசுறாரு, இல்லைன்னா காரை லாரி ஊட்டி ஏற்றி கொன்றுவேன் மிரட்டுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் காரணம் அப்படின்னு மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சண்டைக்கு போறாரு. யாருன்னா ஸ்ரீவைகுண்டம் சரவணன். இந்த சரவணன் சரிப்பட்ட நபரா அப்படின்னா, சரவணன் மேலே ஏகப்பட்ட புகார் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவர் எம்எல்ஏக்கு தகுதி இல்லாத திருட்டு லாட்டரி விற்கிறவர், அப்படிதான் அங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல அப்படிதான் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் மாரிதாசன் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இந்த சரவணன் யார் அப்படின்னு தோல் உரிச்சு போட்டிருந்தாரு. ஆனா இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் சோசப்பு விஜய் நம்முடைய முதலமைச்சர் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் மேல கை வச்சா டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்ச மாதிரி, ஏன்னா அவரு தொட்டா இங்க ஆதவ் தொட்ட மாதிரி, ஆதவ் மேல கை வைக்க முடியுமா? என்னதான் லாட்டரி சீட்டு மாஃபியாவா இருந்தாலும், லாட்டரி சீட்லயே அவங்க குடும்பம் சுரண்ட லாட்டரிலே கோடி கோடியா கொள்ளடிச்சா கூட, இன்னைக்கு தாவேக்காவை படியெழுக்கிற முதல் போட்ட முதலமைச்சரா செயல்படுறது யாருன்னா ஆதவ் தானே. அவர் மேல இவர் ஆக்ஷன் எடுக்க முடியாது இல்ல. அந்த அடிப்படையில அவரை களத்துல இறக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ண விட்டு இன்னைக்கு சாயந்தரத்துல அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆட்சி கவிழ்ப்பு, அந்த திருநாவுக்கரசு நம்ம யூக வகுப்பாளர் அவர் கூட கைதானவர்கள், அந்த பேச்சு, அந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்படியே அமுங்கி போகுது. இப்ப திடீர்னு ஆடியோ வந்தவொடனே இதை பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்றது தெரியுதா மக்களே? மிக தெளிவாக தாவேக்கா கீழ்த்தரமான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக வெளியிடுகிறார்கள். இந்த ஆதாரத்துல ஒரு புண்ணாக்கம் இல்லை. ஆடியோ ரிலீஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? என்ன சினிமாவா இது? சினிமா ஷூட்டிங்கா ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு, ஆடியோ லான்ச் பண்றதுக்கு? அதான் அரசியல்ல கத்துக்குட்டி. நீங்க 2.5 வயசு குழந்தை கொடூரமா சிந்திச்சா எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு பேய் குணம் வந்து கொடூர புத்தி வந்தா அது எப்படி எல்லாரையும் சாகடிக்கும் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம். நான் படத்தை தான்ப்பா சொன்னேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா அது நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எனவே இந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மூலமாக மீண்டும் வேறு ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணுகிறார்கள். இதற்கு யார் காரணம்னா அனிதா ராதாகிருஷ்ணன். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. அவர் 2 பேரும் தலைமறைவு, தம்பி அண்ணன் தம்பி 2 பேரும் தலைமறைவு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சி பார்த்தாங்க. நீதிபதி ஜட்ஜி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஜெயிலெல்லாம் அடைக்க முடியாதுக்கான முகாந்திரமே கிடையாது, அவரை சொந்த ஜாமீன்ல வெளியே விடுறேன், 10,000 ரூபாய் ஃபைன் கட்டு போங்க அண்ணாச்சின்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஜெயிலில் வைக்கலான்னு பார்த்தோமே, ஐயையோ வெளியே விட்டாங்களே அப்படின்னு தாவேக்காக ஆத்திரம். அதுவும் குறிப்பா இந்த அமைச்சர் ஆதவுக்கு ஆத்திரம், வெறி. ஏன்னா அவர் தான் வாயிலேயே வடை சுடக்கூடிய கேவலமான ஒரு மனிதர். ஏன்னா ஒரு அமைச்சருக்குரிய ஒரு குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாத ஒரு மோசமான, தமிழ்நாடு இதுவரை பார்க்காத கேடுகட்ட அமைச்சராக இருக்கிறது யாருன்னா அது நம்ம ஆதவ் அவர்கள் தான். ஏன்னா பொது வழியில் என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த கன்றாவியும் தெரியலங்க. நம்ம கேரகம் இவங்கெல்லாம் நம்மை ஆளுகிற அமைச்சர்களா இருக்கிறாங்க. என்ன பண்றது? விசில் ஊத நாட்களுக்கு தான் கேட்கணும். 34%, 35% மக்கள் இன்னைக்கு நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் காரணம். இனி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றது? அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களால விசிலுக்கு ஓட்டு போடாத 65% மக்களும் கஷ்டத்துல தான் இருக்காங்க.
எனிவே இவர் பேசிய இவர் ஆடியோ ஒன்று வெளியிட்ட இந்த விஷயத்துல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? இதுவரை அந்த ஆடியோவில் பேசியவர் இன்னாரும் தெரிந்தும் இதுவரை நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? இதுல எங்கேயுமே திமுகன்னு வரவே இல்லையே. அப்புறம் எப்படி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் 50 கோடி பேரம் பேசுவார்? இன்னொரு விஷயம், இந்த நரேட்டிவ்களால தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் நடந்துடாது. பொய் ஒன்னா நீங்க சொல்லிட்டு தெரியலாம். மக்களே, நான் இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வியை வச்சுட்டு உங்க முன்னாடியே நான் அந்த கேள்வியை முன் வச்சுட்டு இந்த வீடியோ நம்ம கடந்து அடுத்த வீடியோக்கு போயிடலாம் நம்ம. ஏன்னா இப்போது இவர்கள் பேசுகிறது போல இந்த தாவேக்கா தான் செய்யற தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை பழி போடுறாங்கல்ல. இவங்க தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. யானை பேரம், திமிங்கில பேரம், ஒட்டக பேரம் எல்லாம் பண்றதெல்லாம் யாருன்னா தாவேக்கா தான். இதுவரை அதிமுகவிலிருந்து எத்தனை எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தன் கட்சியில சேர்த்து கொண்டிருக்கிற கேடுகட்ட கட்சி. அரசியல் கட்சி கிடையாது இது சீட்டு கம்பெனி. கிடைக்கிற வரை அள்ளி உள்ள போடு. நான் கடந்த வீடியோல முன்னாடி வீடியோல போட்டிருந்தேன். ஒரு நண்பர் கீழே கமெண்ட் அடிச்சிருந்தார், சார் நீங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லாதீங்க, கல்லா கட்டுற கூட்டணின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலா கூட்டணியில் இருக்கிறவங்க கல்லா கட்டுறாங்களான்னு தெரியாதுங்க எனக்கு. ஆனா இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை அந்த கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டாருல, இந்த கட்சி தாவேக்க நல்லா கல்லா கட்டுது, உண்மையிலே நல்லா கல்ல கட்டுது. அதுக்கான நிறைய தரவுகள் நிறைய பஞ்சாயத்துகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒன்னொன்னா வெளியில வந்துட்டே இருக்கு. யோகிய சிகாமணிகள்லாம் கிடையாது. திமுக அதிமுக செய்ததை விட மிஞ்சி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. விரைவில் பல வெளிச்சம் போட்டு வரக்கூடிய ஊழல்கள் வெளில வரும். இது ஒரு ரைட். இப்ப ஸ்ரீவைகுண்டம் விஷயத்துல இவங்க நரேட்டிவ் ஏன் செட் பண்றாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. ஸ்ரீவைகுண்டம் சரவணனோ அல்லது ஊத்தங்கரை இளையராஜாவா இல்ல இன்னும் 4 பேரோ வெளியில வந்தா ஆட்சி கவுந்துருமா? சரி, இவங்க ரிசைன் பண்ணி திமுக போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே திமுக பலம் கூடிருமா? அந்த பலம் வைத்திருக்கிற அவங்க வச்சிருக்கிற 60 எம்எல்ஏ ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அடிப்படையில அறிவு வேணாமா? இதனாலதான் தாவேக்காவை தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா பொய் பரப்புறதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டீங்களே. ஏன் வாயில உண்மையே வராதா உங்களுக்கு அப்படின்றதுதான் கேள்வியாக வைக்கப்படுது. அதனால இது எதுவுமே உண்மை இல்லைங்க, கட்டுக்கதை. இவங்க செய்யறத அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க, செய்யறது பூரா இவங்க, பழி மட்டும் திமுக மேல. ஆக மக்களே, பார்த்து கொண்டிருக்க மக்கள், உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். நீங்க தான் முடிவெடுக்கணும். இடைத்தேர்தல் வரும்போது ஒருத்தர் நம்ம ரெகுலரா கமெண்ட் போட்டுட்டே இருப்பாருங்க. அவர் கமெண்ட் போடும்போது ஒரு சிம்பிள் போட்டுப்பாரு, ஆர்எஸ்எஸ். அவர் ஆர்எஸ்எஸ் நபர் போல இருக்கு. மேபி அவரை சங்கியா கூட நீங்க எடுத்துக்கலாம். அவர் தொடர்ந்து நமக்கு அட்வைஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு நிறைய கருத்து போட்டுட்டே இருப்பார், நிறைய கமெண்ட் அப்படியே பக்கம் பக்கமா அடிப்பாரு. ஏதோ சோமாஸ், அது சோமாஸ் என்ன சோமாஸ்ன்னு உள்ள போய் நீங்க பாத்துங்க. அவருக்கு நமக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்கிறாரு. கண்ணாடி பாத்துங்க சார். நீங்க கண்ணாடி பார்த்து பேசுங்க. நான் எனக்கு தோன்றுகிற, நான் விசாரிக்கிற, எனக்கு கிடைக்கிற தகவலை நம்முடைய நேயர்களுக்கு சொல்றேன். நீங்க என்னுடைய நேயரா உள்ள வந்துட்டீங்க. என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பாக்குறீங்க, கமெண்ட் அடிக்கிறீங்க. ஆனா குறைந்தபட்ச மனசாட்சியோடு பேசுங்க, கமெண்ட் அடிங்க. படுத்துக்கிட்டு துப்பாதீங்க, உங்க மேலதான் விழும். ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற தாவேக்கா ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சியாக 50 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. எந்த விதத்திலும் நன்மை பயக்காத ஒரு ஆட்சி, யாருக்கும் நன்மை இல்லை. ஆனா அதுல இருக்கிற சினிமா மோகத்துல இருக்கிறவனுக்கு ஆசை தீர விஜய் முதலமைச்சரா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர சோசப் விஜய் பேரை மட்டும் பேசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கான ஒரே ஒரு நன்மையான செயல் மட்டும் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு. இந்த திட்டங்கள் இப்ப சொல்ற திட்டம், கொடுக்கிற வேலை வாய்ப்பு, கொடுக்கிற ஆட்சி நிர்வாகம், மகளிர் கொடுக்குற 1000 ரூபாய், மாணவர் கொடுக்குற 1000 ரூபாய், இன்னும் பல திட்டங்கள் அனைத்துமே முன்னாள் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சு வச்சுட்டு போனது. தாவேக ஆட்சிக்கு 50 நாள்ல ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தல. கல்வெட்டை புடுங்குறானுங்க, அதை புடுங்குறானுங்க, இதை செய்யறானுங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. ஸ்டிக்கர் ஆட்சி தான் இது. அதனால இந்த நிறைய பேர் ஏதோ நாம தவறான விஷயத்த பேசுற மாதிரியே நீங்க நினைச்சுக்கிட்டு, முதல்ல நீங்க யார் தெரியுமா, நீங்க 200 ரூபா ஊப்பி அப்படின்னு பேசுன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தாராளமா என்ன வேணா சொல்லுங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா சொல்பவர்கள் தகுந்த ஆதாரத்தோடு சொல்லுங்க. உங்க நொன்ன சொல்ற மாதிரி இந்த கதை கட்டி விடுறது, கான்ஸ்பிரசி தியரிய, கட்டுக்கதைகளை அள்ளி விடுற வேலையெல்லாம் வேண்டாம். எனிவே மக்களே, இப்போது இந்த ஆடியோவில் வந்திருக்கிற விஷயங்கள் அனைத்தும் நம்ப தகுந்த மாதிரி இல்லை. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது,
அடுத்ததா என்ன ஸ்டெப் இந்த ஆட்சி கலைப்பு விஷயத்துல நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.